தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன், வேறு ஒருவரும் இல்லையப்பா. எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிந்திப்பது எதுவாய் இருந்தாலும் ஆவியின் அனுகிரகம் எங்களுக்கு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாமிசத்தில் ஆண்டவரே நாங்கள் சிந்தியாமல் ஆவியிலே நாங்கள் சிந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குற்றங்கள் யாவையும் மன்னியும். எங்களோடு கூட பேசும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். போன வாரம் நாம் நாவை குறித்துதான ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு மீண்டும் த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ், ஆசீர்வாதமான ஜெபப்படிகள், இதை குறித்து ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நான் ஏதோ ஒரு ஸ்டெப் 1, 2, 3 இப்படித்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் பிரசங்கிக்கவில்லை என்று ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் யாரோடு ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஒரு முக்கியமான தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது சில முக்கியத்துவங்களோடு இருக்க வேண்டும் என்பதையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது நாம் எப்படி நம்மை தெய்வ சமூகத்திலே 1 பேதுரு 5:5 தாழ்த்த வேண்டும் என்றும், அடுத்தபடியாக நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுவது நல்லது என்று 1 யோவான் 1:9 அதற்கு பின்பு நாம் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும் என்றும், எடுத்தோடனே பெட்டிஷன் நம்ம வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆமென், அடுத்து தேவனை துதிக்க வேண்டும் என்றும், அடுத்தபடியாக அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை நாம் பாதிக்கப்பட்ட இடங்களிலே நாம் தெளிக்க வேண்டும், வைக்க வேண்டும் என்றும் இப்பொழுது நாம் இரத்தத்தை குறித்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழமாய் அவருடைய இரத்தத்தினுடைய காரியங்களுக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே 4 காரியங்களை இதிலையும் பார்த்திருக்கிறோம். We gain bold access to God. பிதாவின் அருகாமையிலே சமீபத்தில் இந்த இரத்தம் நம்மளை கொண்டு போய் விட்டது என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. We receive the forgiveness. பாவம் மன்னிப்பை பெறுகிறோம் என்று பார்த்தோம். அடுத்து இந்த இரத்தத்தினாலே புது மனசாட்சி நம்மிலே உருவாகிறது என்று பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்தோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எபிரேயர் 13:12 பார்த்தோம். இன்றைக்கு நாம் ஆரம்ப வசனத்தின் ஆழத்திற்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமான வசனம் ஒன்றை நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், 11ஆம் வசனம் தான் நம்முடைய மையமான வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதாவது மிகாவேல் தூதன் வானத்திலே காணப்பட்ட அந்த அசுத்த வல்லமைகளையும் பிசாசையும் போராடி மேற்கொண்டு அவனை விழத்தள்ளினார்கள். ஆகவே அவன் எங்கே விழுகிறான்? பூமியிலே விழுகிறான். பூமியிலே விழும்பொழுது பரிசுத்தவான்கள் எப்படி அவனை மேற்கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை கேட்கிற யாராகிலும், என் வாழ்க்கையில் நான் பிசாசின் போராட்டத்தில் எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் இருப்பது போல நான் காண்கிறேன், அதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு 2 காரியம்தான் இருக்குது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். சாட்சியின் வசனம்னா என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தம இருதயம், சாட்சி உள்ள வாழ்க்கை, அதிலிருந்து புறப்படுகிற விசுவாசமான தேவனுடைய வார்த்தைகள், அது பிசாசை அழிக்கும் உங்களுக்கு விரோதமாய். அதே மாதிரி கர்த்தருடைய
குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தம், இது ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமென் ஆமென். பிசாசை ஜெயிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேகம் வருகிறது. என்ன செய்வதே என்று தெரியவில்லை. அங்கே ஓடவா இங்கே ஓடவா, எங்கேயும் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 2 ஆயுதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ஒன்று அவருடைய இரத்தம். ஆமென். அதைத்தான் ரொம்ப ஆழமாக நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம இன்னைக்கு இந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த நன்மை என்னென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த நன்மை என்னென்றால், we are able to conquer Satan. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே ஆமென். நம்ம என்ன 2 காரியம் இதில் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு முக்கியப்படுத்துகிற காரியம் எதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய இரத்தம். இந்த இரத்தம் எதற்கு உங்களுக்கு உதவுகிறது என்று ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இதில் 5வது காரியம் என்ன? அது பிசாசை ஜெயிக்க உதவும். அதனால தான் நமக்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அப்படிப்பட்ட சில பாடல்களை பாடும் பொழுதே ஒரு மகிமை நமக்குள்ளே இறங்கி வருகிறது எல்லாம் நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்கிறது? அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்க முடியும். இதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு என்னென்னா மாபெரும் விடுதலை. ஆமென். அப்போது நீங்கள் என்றைக்குமே நான் பெரிய ஆள், நான் பயங்கரமாக ஒரு 40 வருஷம் ஊழியம் பண்ண ஆள், 50 வருஷம் ஊழியம் பண்ண ஆள், ரட்சிக்கப்பட்டு பயங்கரமாக காணிக்க கொடுக்குற ஆள், நான் கொயரில் பாடினேன்னா அப்படியே எல்லோரும் மெய் சிலிர்க்க நான் பிரசங்கம் பண்ணேன்னா நான் பயங்கரம், இவைகளெல்லாம் வைத்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. யுவர் டேலண்ட்ஸ் ஆர் நத்திங். You in yourself have no power in you. ஆமாம். நம்மில் தாமே நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய இரத்தத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் தடை ஏற்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் தேவ சமூகத்திற்கு ஜெபத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நான் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், நீ எடுத்து பயன்படுத்தி மேற்கொள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் இருக்குது. இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே இருக்குது. ஆமென். அதை எடுத்து பயன்படுத்தணும்ல. நீங்கள் பேங்க்கில் ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டு வச்சுருந்து என்கிட்ட ரூபா இல்லைன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ இயேசுவின் இரத்தத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். we will conquer. அப்போ ஒன்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன? நான் என்னால் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, நான் பிதாவின் சிங்காசனத்திற்கு சமீபமாக இருக்கிறபடியினாலே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே, நான் நீதிமானாய் தேவன் என்னை மாற்றி இருக்கிறபடியினாலே, கிருபையினாலே நான் அவருடைய இரத்தத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ உங்கள் வார்த்தை அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே போன வாரம் கூட பார்த்தோம். உங்கள் இருதயம் எதால் நிறைஞ்சிருக்கோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை அதை கொண்டு நான் பிசாசை ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசத்தினால் உங்கள் இருதயம் நிறைந்திருக்குமானால், அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இயேசு சொன்னது போல அது உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம சத்தமாய் விசுவாசத்தோடு நாம் வாயினால் சொல்லும் பொழுது, ஆமென், அதனால தான் வாயின் அதிகாரத்தில் தான் மனுஷன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது ஆன்மீக உலகத்தில் அது நடைபெறும். ஆமென். வெறுமனையாக சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு அப்படி போகிறது கிடையாது பிரியமானவர்களே. அதை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அதை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். நம்மளால அதெல்லாம் முடியாதப்பா, அதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய, நம்ம யாரையாவது போய் ஜெபம் பண்ண பார்ப்போம் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே அலைய வேண்டியதான். ஒவ்வொரு ஊழியக்காரன்ட்டா அலைய வேண்டிய அவசியம்தான். பிரியமானவர்களே, திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து விட்டது. ஏன் கிழிஞ்சி? இயேசு கிறிஸ்து மரித்த உடனே. இனிமே அந்த இரத்தத்தை நீயே எடுத்து பயன்படுத்தலாம், நீயே கிருபாசன தண்டைக்கு வரலாம் என்பது தான் அதனுடைய இலக்கணம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இப்போ நம்ம சில வசனங்களை வைத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம்.
நான் முதல் வசனம் இதற்கு, ஏன்னா இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் என்னென்னா, இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். தேவனுடைய வேலையில் அது சரியாகும், ஜெபிக்கணும், அதனால நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையாகி அவருடைய இரத்தத்தை எடுத்து யுத்தம் பண்ணுதல், அல்லேலூயா, இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆமென், ஆமென். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம், நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, எவ்வளோ அழகாக வாசித்தோம். அவருடைய இரத்தத்தினாலே அவன் பரிசுத்த பவுல் ஆதி திருச்சபையின் ஜனங்களுக்கு இந்த வல்லமையை வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ பெரிய காரியனாலும் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இந்த ஊழியக்காரன்ட்ட போகலாம், நல்லா கேட்குமா மருந்து, அந்த ஊழியக்காரன்ட்ட போனால் நல்லா மருந்து கேட்குமா? இதுதான் நம்ம நினைக்கிறோம் பிரியமானவர்களே. யார் பவர்ஃபுல்லான ஆள்? பவர்ஃபுல்லான ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எந்த ஊழியக்காரனும் கிடையாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில், நான் ஊழியக்காரிடத்தில் போகக்கூடாது என்று சொல்லவில்லை, உங்களுடைய நம்பிக்கை இயேசு எனக்காய் சிந்தின இரத்தத்தினாலே நான் எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமையில ஜெயம் எடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து ஜெயம் எடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன், மிக கவனமாக கேளுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. விசுவாசிகள் எல்லாருமே ஒரு போர் செய்யணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 80 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, 20 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ஃபைட் அ வார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் யுத்த புருஷர்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஸ்தாபிப்பது அவருடைய காரியம், பிரியமாயிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் அப்படி செய்வார். அதனால தான் சில நேரங்களில் பிரச்சனைகளை அவர் அலோவ் பண்ணுறார். ஏன்னா he is training you to conquer. தாவீது சொல்லுகிறான், யுத்தத்துக்கு என் விரல்களை அவர் ட்ரெயின் பண்ணுறாராம். அல்லேலூயா. உங்களை ட்ரெயின் பண்ணுகிற கர்த்தர். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன லெவலில் இருக்கும்போது பிரச்சனை லெவலும் சின்னதாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ட்ரெயின் பண்ணுவார் ஆண்டவர், எப்படி நீ ஜெயம் பெறணும்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மெச்சூரிட்டியில் வரும்போது சில சமயங்களில் அந்த ப்ராப்ளம்ஸ் will also be bigger because God wants you to overcome that. அல்லேலூயா. அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது அந்த யுத்தத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், ஐயோ யுத்தம்னா இதெல்லாம் நமக்கு ஒத்து வர நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் அ டன் டீல். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் வெற்றி சிறந்தபடியினால் நாம் வெற்றி அடைகிறோம். நாம் நம்மில் தானே எதுவுமே செய்கிறதில்லை பிரியமானவர்களே. அந்த வெற்றியை, அதாவது சொல்லுவோம்ல, யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபடும் போது பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பர்த்டே கொண்டாடுவார், எல்லாரும் போய் அந்த கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான். அல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் விசுவாசித்து விசுவாச வார்த்தைகளை வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே கடந்து வரும். பாருங்கள், நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்து மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நீங்கள் இன்னுமே இந்த அவனை போய் பார்த்தா நடந்துடும், இங்கே போய் பார்த்தா நடந்துடும், இதை செஞ்சால் நடந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நீ எகிப்துக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது ஆவிக்குரிய ஒரு யுத்தம் பண்ண தேவன் நம்மை அழைக்கிறார். அதை நீங்கள் பண்ணாமலே வச்சுக்கிட்டு எல்லாமே சரியாகணும் நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவன் நிச்சயமாய் அதாவது அவர் செய்கிற எல்லா அற்புதங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் உங்களை பயன்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. சில நேரங்களில் அவர் நீங்கள் எல்லாமையும் செய்வார், எல்லா நேரம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலும் அவர் தம் பிள்ளைகளையும் கூடையே இணைத்து செய்கிறதை பார்க்கிறோம். அவர் நினச்சிருந்தா யோசுவாவே தேவையில்லை, அவராகவே எல்லா யுத்தத்தையும் செஞ்சுருக்கலாம். ஆனால் யோசுவாவை பயன்படுத்துகிறார் அந்த யுத்தங்களிலே. ஆமென் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போகும் பொழுது பூட்டின வீடை எல்லாம் பூட்டு அப்படியே தொங்கும், சாவி அதில் இருக்கும், திறந்து உள்ளே போய் சோஃபா செட்டில் போட்டு ஏசியை போட்டு படுத்துக்கலாம் தான் நினச்சாங்க. பட் இட் வாஸ் நாட் தேட். அவர்கள் யுத்தம் செய்ய தேவன் அவர்களை பழக்கினார். அல்லேலூயா.
நீ உன் வேலையை செய்யும் போது நான் உனக்கு துணை நிற்பேன். நீ விசுவாச கிரியை செய்யும் பொழுது நான் உன்னோடு துணை நிற்பேன். அப்படித்தான் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துகிறோம். நான் விசுவாச கிரியே செய்ய மாட்டேன் அப்படின்னு இயேசுவின் ரத்தம் பயன் வரணும்னா வராது. அல்லேலூயா. யூ ஹாவ் டு டூ இட். யூ இன்வால்வ். என்ன இங்கே வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும், எல்லாரும் மாதிரி தான் சாப்பிட்டு உயிரோடு இருக்கோம், இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி போர் செய்கிறவர்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாயிராமல். உங்கள் போர் ஆயுதம் இது. மாமிசத்துக்கு ஏற்ற போராயத்தை நம்பியிருந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனை நம்புகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் எதை நம்பணும்? ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் எது? கர்த்தருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை என்னும் பட்டயம். அது விசுவாச வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போகிற பட்டயம். அல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. எங்களுடைய ஆயுதம் எப்படி இருக்கும்? அரண்களை நிர்மூலமாக்க முடியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினாலே. அதை முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போது உங்கள் வாழ்க்கையிலே அரண்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை வெட்டி வீழ்த்துகிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிரச்சனைகள் வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, நான் கர்த்தரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய இரத்தத்தை. அல்லேலூயா. உங்களுக்காக தாங்க அந்த ரத்தம் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறது. ஆமென். என்ன சொல்கிறாரு பாருங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறாரா? அவைகளால். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அரண்களை நிர்மூலமாக்கும். பிரியமான்களே, அல்லேலூயா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். அல்லேலூயா. அது எப்படிலாம் சோதனை வருது, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பாருங்க. ஒரு சின்ன லிஸ்ட் தாங்க இருக்குது, நீங்கள் இன்னும் நிறைய பயன்படுத்தலாம். அல்லேலூயா. தர்க்கங்கள், ஞான குறைவுகள். அல்லேலூயா. முன்னால் அடுத்து பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனையுமே அதுதாங்க நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அது எல்லாத்தையும் நிர்மூலமாக்க முடியுமா? அல்லேலூயா. ஆமென். மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே ஒரு பெரிய சூசகமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள் சிறை பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மூலமாக புறப்பட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். ரொம்ப முக்கியமான இடங்க இது. கிறிஸ்து, நல்லா வாசிக்கிறேன் மீண்டும். நிர்மூலமாகி எந்த எண்ணத்தையும், எல்லாரும் நீங்கள் சத்தம் மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. ஏன்னா எந்த எண்ணத்தையும். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் மனதில் தோன்றுகிற பயமான அவிசுவாசமான சூழ்நிலையை பார்த்து நெட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சு மூளைக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா பயங்களின் எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறாரு? நான் இந்த ஆயுதத்தை அரண்களை பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்துகிறதற்கு என் எண்ணத்தில் ஒரு மாற்றம் தேவை. அதை என்ன செய்கிறேன்? என் எண்ணத்தை என் இஷ்டப்படி அதை அவிசுவாசத்திலும் பயத்திலும் விட்டுவிடாமல் கிறிஸ்து இயேசுவின் வசனத்துக்குள் சிறை போல பிடிக்கிறேன். அதாவது என் இஷ்டத்துக்கு நான் சிந்திக்க மாட்டேன், சூழ்நிலைக்கு ஏற்றபடி சிந்திக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் சிந்திப்பேன். ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. ஏன் இஷ்டப்படியே சிந்திச்சுக்கிட்டு, ஏன் இஷ்டப்படியே பயந்துக்கிட்டு, ஏன் இஷ்டப்படியே பேசிக்கிட்டு இயேசுவின் ரத்தத்தினால இந்த மேற்கொள்ளும் என்றால் அது நடக்காது. காரணம், நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. நல்லா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக எழுதுகிறார் கொரிந்தி சபைக்கு. நீ கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உன் வாழ்க்கையிலே நீ அப்பியாசப்படுத்த வேண்டுமென்றால் உன் சிந்தனையிலே கிறிஸ்துவின் சிறையிருப்பு அங்கு வர வேண்டும். அதாவது you should have a controlled environment in your thinking.
ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரம் இல்லையா, அப்படி ஒரு நம்முடைய சிந்தையை அப்படி சிறை பிடிக்க வேண்டும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்குள்ளான என்ன வேணும்? உன் இருதயத்தை எதால் நிரப்புறீங்கன்னு பாருங்கள். தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு இருதயத்தை நிரப்பிட்டு விசுவாசமான வார்த்தைகளினாலே என் எண்ணங்களை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் நடக்காது. அப்படி நீங்கள் சிறைபிடிக்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள்ளே வல்லமை உள்ளதாய் மாறி அது அரண்களை நிர்மூலமாக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு அருமையானவர்களே, அநேக சமயங்களில் இப்படிப்பட்ட ஆழமான செய்திகளை இன்று நாம் கேட்கிறதே இல்லாமல் ஆகிவிட்டது. ஏதோ இந்த சோப்பு சீப்பு கண்ணாடி வியாபாரம் மாதிரி இன்றைக்கி காஸ்பல் இஸ் பீயிங் ப்ரீச்ட். நோ பிரியமானவர்களே, என்னைக்காவது நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், எனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு பெரிய போர் ஆயுதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என் சிந்தையை மாத்திரம் சரியாக வைத்துக்கொண்டு விசுவாசத்தினாலே போராடினால் நான் எதை வேண்டுமானாலும் அரண்களை நிர்மூலமாக்கலாம் என்று, இதற்காக என்னைக்கா நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த வார்த்தையை கேட்குறவங்க, ஏங்க எனக்குள்ள ஒரு தேவ வல்லமை இருக்குங்க, ஆண்டவருடைய இரத்தமாகி அந்த ஆயுதம் எனக்குள்ளே இருக்குங்க, அதை கொண்டு என்னால் அரண்களை நிர்மூலமாக்க, இதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இல்லை, இன்றைக்கி நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம்? ரூபா வந்தால் சந்தோஷம், பிள்ளை பிறந்தா சந்தோஷம், கல்யாணம் முடிஞ்சால் சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம். இது உலகத்தில் எல்லாரும் இருக்கிற மாதிரி தாங்க இன்னும் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடித்து, நான் இப்படித்தான் சிந்திப்பேன், நான் விசுவாசத்தினால் தான் சிந்திப்பேன், விசுவாச வார்த்தைகளை தான் பேசுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை எடுத்து அரண்களை, உங்களுக்கு விரோதமாய் இறங்கி இருளாய் நிற்கிற அரண்களை நிர்மூலமாக்க தேவன் உங்களை அழைக்கிறார். அதை நீங்கள் பார்த்து அதிலிருந்து விடுதலை ஆகும்போது முதலாவது நீங்கள் லேர்ன் பண்ணி அநேகருக்கு கற்றுக் கொடுக்க தேவன் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகிமையான இரத்தம் என்று பாருங்கள். அல்லேலூயா! ஆமென். நிறைய நேரங்களில் even though we know the theology, இயேசுவின் இரத்தம் எனக்கு விடுதலையை கொண்டு வரும் என்று ரெவலேஷன் 12:11 படிச்சிருந்தோம். அதை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற மாட்டேங்கிறதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதற்கு காரணம் இதுதான் பிரியமானவர்களே. அதை நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் என்ன செய்யலாம்? நம்ம சிந்தையில் ஓட்டையை விட்டுறோம். சிந்தையில் ஓட்டையை விடும்போது வார்த்தையில் ஓட்டையை விடுறோம். பிறகு எல்லாமே நமக்கு விரோதமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்காம போகவே இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கிறாரு. நம்ம இப்போ சொன்னோம்னா அது எந்த காலத்தில் யாருக்கோ சொல்லுதுங்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க? எல்லாமே அவநம்பிக்கையோடு கூட வாழ்ந்து, துக்கத்தோடு வாழ்ந்து, ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் இயேசு செய்யட்டும், வேறு என்ன செய்யணும், அப்படியே நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயம் உண்மைதான், அவருடைய காலத்தில் தான் அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையை 200% அவர் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனை ஒருவேளை அப்படி வந்துருச்சோ. நிறைய பேர் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராப்ளத்து நிமித்தமாக பிசாசையே ஃபோக்கஸ் பண்ணி, நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா பிசாசை ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க. ஐ வார்ன் யூ. ஏன் அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிறிஸ்துவை மாத்திரமே. அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடிக்கப்பட வேண்டுமாம். அல்லேலூயா! அப்படி இல்லாமல் போகிறபடியினால்தான் அநேக சமயங்களிலே தேவனுடைய வல்லமையை நாம் இழந்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா! அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அதனால் பி கேர்ஃபுல் பிரியமானவர்களே. சிந்தையை குறித்து மிக ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். யோவான் 16:33 யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கவும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தெளிவாக சொல்லிட்டேன். அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே வராதுன்னு சொல்லவே இல்லை. தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் கம்மிங் டு யூ. பட் அதை குறித்து நீ கலங்காத, பயப்படாத. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன். என்னையை நீ எடுத்து விசுவாசத்தில் பயன்படுத்து, என் இரத்தத்தை, என்னை. அல்லேலூயா!
அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் மீட்பர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் அவருடைய பிள்ளை, நானும் ஜெயம் கொள்ள முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன ஆகுதோ தெரியல, இதில் நான் செத்து தான் போவேன், இந்த சூழ்நிலை என்ன முடியுதோ தெரியல, இது எனக்கெல்லாம் வருமா வராதா. நிறைய நேரங்களில் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்திற்காக ரொம்ப கலங்குவீங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கலங்குவீங்க. திருப்பி நீங்கள் ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாமல் அந்த 2 வருஷம் கலங்கியிருப்போம். ஆனால் அது நல்லா தான் கடைசியில் முடிஞ்சிருக்கும் ஆண்டவர் சமூகத்தில். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறார் என்றால், நான் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்கள், திடன் கொள்ளுங்கள். எப்போ உபத்திரம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இயேசு ஜெயித்து விட்டார், நானும் ஜெயிப்பேன். என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், தேவ சித்தம் இருந்தால் என்று உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா! எவ்வளோ ஆணித்தரம்! நான் உலகத்தை ஜெயித்தேன், நீனும் ஜெயிப்பேங்கிறார் ஆண்டவர். என்னுடைய இரத்தத்தை உனக்காக கொடுத்து போயிருக்கிறேன், என் வார்த்தையை உனக்காக வைத்து போயிருக்கிறேன். அல்லேலூயா! என்ன பாருங்களேன், 1 யோவானில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா! இயேசுவானவர், ஆமென், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனால் என்ன செய்ய முடியுமா? உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ நான் சொன்னது சரியாக போச்சா உங்களுக்கு? இந்த இரத்தத்தை தேவன் என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் ஜெயம் எடுக்க முடியும். காரணம், ஆனால் பி கேர்ஃபுல் வித் யுவர் திங்கிங். உங்கள் சிந்தையை பூரா ஓட்டையை போடுறதுக்கு அலோவ் பண்ணிட்டு பிசாசை அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணுன்னா முடியாமல் போகக்கூடும் ஒரு வேளை. ஆகவே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவன், அவர் மேலே விசுவாசமாக இருக்கிற நிச்சயம் ஜெயம் பெறுவான் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. அவனே நம்ம அப்படிப்பட்டவன் தான். விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை வேறு யாராலும் ஜெயிக்க முடியாதான், நீங்கள் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே! இந்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களால் அதை சாதிக்க முடியாததை தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் சாதிக்க முடியும். உலகத்தை வேற யாருமே ஜெயிக்க முடியாதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்றும் அவர் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு வல்லமை அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனை ஜெயம் பெற முடியும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ரொம்ப கவனமாக கேளுங்க பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி? யார் மூலமாக அந்த ஜெயம் வருது? நம்முடைய ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு. உங்களுக்கு அப்போ ஜெயம் வருமா வராதா? ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க பிரியமானவர்களே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! விசுவாசிங்க அதை. என் தேவன், நான் அவருடைய இரத்தத்தை எடுத்து என் சிந்தனையை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி விசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நான் போராட முடியும். அப்படிதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட பழகுங்க. வெறும் வெட்டி வார்த்தை, நான் நினச்சேனா அடிச்சனா பிடிச்சனான்னு சொல்லி கோபத்தில் பேசிலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. முதல்ல அதெல்லாம் நிப்பாட்டிட்டு, வெட்டியாக அந்த காரியங்களெல்லாம் நிப்பாட்டிட்டு ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நான் பழக வேண்டும். ஒரு பேப்பரில் எழுதுங்க. இது வரைக்கும் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல, இன்றைக்கி ஏதோ இந்த ஆள் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லி இது எழுதி கொள்ளுங்கள். என் சிந்தனையை நான் சரி செய்ய வேண்டும். அவருடைய இரத்தத்தை எனக்காக அவர் சிந்தினதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நான் எதிர்த்து ஆவிக்குரிய உலகத்திலே நான் எனக்கு விரோதமாய் நிற்கிற காரியங்களை அவருடைய நாமத்தினாலே பேசும்போது அரண்கள் நிர்மூலமாகும் என்று விசுவாசித்து அதனுடைய ரிசல்ட்டை காணணும். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய காரியம் பிரியமானவர்களே! பரிசுத்த பவுலடிகள் இரவு பிரசங்கி முன்னே ஒரு வாலிபன் அங்கேருந்து விழுந்துடுறான், சுக்குநூறாக போயிடுறான். அவனை ஒன்று சேர்த்து
உயிரோட கொண்டாந்து மீண்டும் கொண்டாந்து விட்டுட்டு பழையபடி பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு. ஜஸ்ட் இமேஜின், உங்கள் தேவன் ஆதி காலத்திலே அப்படி வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது எங்கேயாவது ஒரு வசனத்தை நீங்கள் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஆதி காலத்திலே மகா வல்லமையோடு இருந்தார், கடைசியில் வர வர தன் வல்லமையை கொஞ்சம் பூரா ஓட்டையும் நம்மகிட்ட இருக்குது. சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, விசுவாசம் இல்லை, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு மீட்பு வருகிற நம்பிக்கையே இல்லை. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெயம் உறுதியை, உடனே பார்த்தா எனக்கு அவ்வளோ நல்ல ஆள் மாதிரி தெரியல, அழகா இல்லை நீ, அதனால் உனக்கு ஜெயம் அப்படியே சொல்லுவார்? இல்லைங்க, எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்போம். உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பாருன்னு விசுவாசிகள் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம ஏன்னா அந்த ஜெயம் கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஆமென். ஜெயம் கொண்டு என முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். யாரு கொடுப்பாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். நீ ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் பிரியமானவர்களே, சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு அருளப்பட்டாயிற்று, யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. பிசாசு உங்கள்கிட்ட நீ ஒன்றுமே இல்லை, ஓம் பாவெல்லாம் பெருசு, அதுக்கு தானே இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் உங்களுக்கு இலவசமாய் பரிசுத்தத்தை தன் பாடுபட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளுக, என்னால் முடியும் நீங்கள் விசுவாசிக்கிற அதற்கான ஆயுதம் என்கிட்ட இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது. நான் என் சிந்தனையை கரெக்ட் பண்ணி விசுவாசத்தை நான் பயன்படுத்தினால் இது நடக்கும். இது எப்படியா நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதில் தான் நம்ம தோற்று போகிறோம் பிரியமானவர்களே. ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு எபிரேய ஆக்கியோனின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோனின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். மிக கவனமாய் கேளுங்கள். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அல்லேலூயா. அதான் பாருங்கள், நீங்களும் ஆண்டவரையும் ஒரே மாதிரி அவருடைய பிள்ளைகள்னு ஆகிற மாதிரி, என் பிள்ளைகள் மாமிசத்தோட இரத்தத்தோடு இருக்காங்க, அதனால் நானும் மாமிசத்தோட இரத்தத்தோடு ஆகிறேன். மாமிசத்தோட இரத்தத்தோடு ஆகி தான் அவர் என்ன செய்கிறார்? உங்களை மாதிரி மாமிசத்துலையும் இரத்தத்துலையும் அவர் வெளிப்பட்டு தான் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அழித்தார், ஜெயித்தார் தன் மரணத்தினாலே. அல்லேலூயா. அது முடிஞ்சு போன கதைங்க. நீங்கள் எடுத்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவர் ஏற்கனவே சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறார். நீங்கள் கையை வையுங்க, அற்புதங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. 15 வசனத்தை பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். மரண பயத்தில் அப்படி விடுதலை ஆகாமல் பிசாசின் பிடியில் ஒவ்வொரு வீடுகளிலும் தெருக்களிலும் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு எல்லாமே அப்பா செஞ்சு வச்சுட்டாரு. ஆனால் நம்ம பயந்துக்கிட்டு நமக்காகவே வாழ்ந்து ஒன்றுமே செய்வதில்லை பிரியமானவர்களே. நம்ம என்ன செய்கிறோம்? சும்மா 4 பேரை கூட்டிட்டாப்புல பெரிய ஊழியம் கிடையாதுங்க, கிடையாது. ஆர் வி ரியலி கோயிங் அவுட் அண்ட் மீட்டிங் பீப்புள்? எனக்கு அருமையான தேவஜனமே, ஆர் வி ரியலி கோயிங் அவுட்? யோசியுங்கள் பிரியமானவர்களே. அநேகரை விடுதலையாக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை விடுதலையாக்கும்படி தெரிந்து கொண்டார். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகளை மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவர் தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அழிச்சிட்டாரா அழிக்கலையா? அழித்த பின்னாடி நீங்கள் ஒரு சாதாரண பாம்பை வாலிபர்களாக சேர்ந்து அடித்தாச்சு, இந்த வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, அதை அடிக்கிற வேலைங்க நீங்கள். அது கூட நாம் செய்கிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நாம் மிக மிக கவனமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ரோமரின் எழுதின நிருபத்தில் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவருடைய சித்தம் என்ன? உங்கள் கால்களிலே சாத்தானின் தலையை நசுக்கி போடுவார். இந்த மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி. He is willing. Are you willing? அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நம்மளால முடியாதுங்க. இல்லை, ஆகவே தான் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில். அரண்களை நிர்மூலமாக்குற வல்லமையை இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அவன் எழுதி முடிக்கும் அழகாக எழுதுகிறார்கள். That is the plan of God. That is the design of God. ஒவ்வொரு ஸ்டேஜா அதை தேவன் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பெரியவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய இரத்தத்தை எடுத்து விசுவாசத்தினால் சொன்னால் போதும். ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தினாலே ஆவியானவரின் வல்லமையோடு கிளம்பி வெளியே வரும். அது வெற்றியை கொண்டு வரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை குறித்து 2 தீமோத்தேயுவிலே பவுலடிகளார் இப்படியாக எழுதுகிறார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். அதிக நேரம் இன்னும் நாம் டைம் எடுத்து இந்த செய்தியை கேட்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் என்று நினைக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்கள் என்ன போராட்டத்தை போராடுறீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவர் வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? நல்ல போராட்டத்தை போராட முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெறணும் என்பது தேவ திட்டம் பிரியமானவர்களே. தோற்று போய் ஒன்றும் முடியாமல் என்னால் முடியல, நீங்களும் விடுதலை ஆகணும். உங்கள் சுற்றி வீட்டுகளில் இருக்கிற சபைகளில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சும்மா போய் ஒரு சண்டே ஸ்கூலில் பாடம் நடத்திட்டு மட்டும் வந்துட்டு நான் பெரிய ஊழியர் செஞ்சு நினைக்கக்கூடாது. அதுவும் அவசியம். சிறு குழந்தைகள் செய்கிறது நம்ம அதிகமாக செய்கிறோம். ஆனால் அநேகரை விடுதலை ஆக்குகிற ஊழியத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னால் முடியாது. ஒரு சிலர் என்னால் முடியும்னு நினைக்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் அநேகர் நான் விசுவாசி, நான் சாதாரண ஆள். நீங்கள் என்னைக்குமே சாதாரண ஆள் தாங்க. இயேசு சிலுவையிலே சம்பாதித்ததினால் தான் அந்த கிருபை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினாலே பிசாசை ஜெயம் எடுக்கிற காரியம், ஆமென், எங்கள் கால்களிலே நசுக்கி போடுவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய மரணத்தினாலே அவனை ஜெயித்தீர். மரணத்திற்கு அதிகாரியாயிருந்த அவனை ஜெயித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ நாங்கள் இனிமே லேசாக ஜெயிக்க முடியும் என்று கற்றுக்கொண்டோம். ஆகவே உம்முடைய இரத்தத்தை கொண்டு, உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரை விசுவாசத்தினாலே எங்கள் சிந்தையை சரியாக செய்து ஆண்டவரை நாங்கள் ஜெயம் எடுக்க, அரண்களை நிர்மூலமாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.